Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியலனா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டோம் உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ண கற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வீவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். லேர்னிங் பர்பஸ்க்காக ஜாயின் பண்ணியிருக்க என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன் இந்த விஷயம் ஸ்ட்ராங்காக சொல்லனா, ஒரு சிலர், அதாவது நம்ம ஜாயின் பண்ணியிருக்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருக்க ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்காங்க, டிப்ஸ் கால்ஸுக்காக ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் அவங்களுக்கு டிப்ஸ் கால்ஸ் நான் உங்களுக்கு எந்த வீடியோவில் நான் சொன்னதே இல்லை, மென்ஷன் பண்ணதே இல்லை. இதுவரை நான் டிப்ஸ் கொடுக்குறேன், நான் கால்ஸ் கொடுக்குறேன், இன்னும் ஜாயின் பண்ணிங்க ப்ரைமில் அப்படின்னு சொல்லவே இல்லையே. லேர்னிங் பர்பஸ்க்காக என்னோடய வியூவை பைக்கான போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும், சேலிங் போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும் அப்படின்னு தான் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். தவிர டிப்ஸ் கால்ஸுக்கு அகைன்ஸ்டாக நான் எப்பவுமே சரி. நான் 3 வருஷம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த 3 வருஷமாகவும் நான் டிப்ஸ் கால்ஸுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கேன், இப்போது இருந்துட்டு தான் இருக்கேன், இனிமேலும் அப்படி தான். நான் டிப்ஸ் கால்ஸ் ஃப்யூச்சர்லேயும் கண்டிப்பாக கொடுக்க போகிறது கிடையாது. ஏன் விஷயம் பாருங்கள், அது டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறவங்க வந்து பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ், அது புரிஞ்சுங்க. டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறது நிறைய டீமே இருக்குது செப்பரேட்டாக, அதுக்குன்னு செப்பரேட் யூடியூப் சேனல் இருக்குது, அதுக்கு நிறைய பேர் அது அந்த பிஸ்னஸாகவே சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் போய் டிப்ஸ் கால்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் எடுக்காததும் உங்களுடைய விருப்பம். ஓகே, டிப்ஸு கால்ஸ் அப்படின்றது அது பிஸ்னஸ். எப்படின்னு பாருங்கள். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பை அபோவ் சேல் பிலோ இது மாதிரி ஒரு கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ இது மாதிரி விஷயம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, இவங்க எதிர்பார்க்குறாங்க இந்த மாதிரி பை அபோவ் இந்த மாதிரி கொடுங்க, 200 மேலே கொடுங்க, ஸ்டாப் லாஸ் வந்து 192, டார்கெட் 205 இது மாதிரி டிப்ஸ் கொடுங்க சார். அது ஒன்று அதை விட்டுட்டு டார்கெட்லாம் போட்டு என்ன கொடுத்துட்ருக்கீங்க, நான் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்லாம் வந்து ஒரு சில கொஷின் கேட்குறாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட். உங்களால் முடிஞ்சால் ட்ரேடு பண்ணுங்கள், ஓகேங்களா? இல்லையா ட்ரேடிங் கற்றுக்குங்க. அதுவும் முடியல, இதை பிஸ்னஸ் விட்டுட்டு வேறு பிஸ்னஸ் பாருங்கள். ஓகே, ஸோ என்னுடைய ரிக்வஸ்ட் அதுதான். அப்புறம் உங்களுடைய விருப்பம், நான் வேணான்னு சொல்லலை. என்னுடைய யூடியூப் சேனல் ஃப்ராங்காக நான் இதுதான் சொல்லுவேன். உங்களுக்கு அது மனசு வலிச்சிச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நான் எல்லோருடைய லைஃப்பை நான் மனசில் வச்சுட்டு தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு வந்து நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ உங்களுடைய லாஸ் முழுசமாக நிறுத்தணும். இதை பற்றி அவேர்னஸை தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் ஏன் போடணும், ஏன் டார்கெட் வரலாம் ஹோல்ட் பண்ணணும், மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எங்கே வந்து நம்ம கெட்டு போகுது, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் வந்து சொல்லிட்டு இருக்கேன். தவிர நான் டிப்ஸ் கொடுக்குறேன், நான் கால்ஸ் கொடுக்குறேன் என்றைக்கும் சொன்னதில்லை, சொல்ல போகிறதும் கிடையாது. ஓகே, ஸோ இந்த டிப்ஸு கால்ஸை பற்றி எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்குங்க. ஓகே, இப்போது ஒருத்தருக்கு வந்து ஒரு டீம் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இன்றைக்கி சென்ட் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு 1000 பேருக்கு சென்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஒரு 1000 பேருக்கு வந்து இந்த மாதிரி சென்ட் பண்ணுவாங்க. அதே ஸ்டாக்ஸு ஒரு 1000 பேருக்கு இந்த மாதிரி, 1000 பேருக்கு இது மாதிரி, ஒரு 2000 பேர் இருக்காங்க டோட்டல் அப்படின்னா அவங்க இந்த மாதிரி சென்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணியோ இல்லை யூடியூப் சேனலில் உங்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்க, நாங்கள் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஃப்ரீயாக தரோம், நாங்கள் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு டிப்ஸு கால்ஸ் கொடுக்குறோம், நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கப்புறம் வந்து மாதம் ஒரு 10,000 ரூபா கட்டி ஜாயின் பண்ணிங்க. மாதம் 10,000 ரூபா, வெறும் 10,000 தான் மாதம். அவங்க சொல்கிறது என்னென்னா வெறும் 10,000 தான் மாதம், வெறும் 5,000 தான் மாதம் அப்படின்வாங்க. ஓகேங்களா? இந்த டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறதுன்னு அது ஒரு டீம் இருக்கும், கிட்டத்தட்ட 50 பேர் வேலை செய்வாங்க. அவங்க பொதுவாக ஹிந்தியில் பேச, இப்போ தமிழில் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காங்க. டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறவங்க தமிழில் கூட ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது ஒரு 50 பேர் வேலை செய்கிறாங்கன்னா இதே தான் அவங்களுடைய வேலையை இது தான். மார்னிங்கில் வந்தோடனே அப்பப்போ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு டிப்ஸ் கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும். மெசேஜ் தான் ஃபோனில் எப்போ பார்த்தாலும் மெசேஜ் தான் வந்துகிட்டே இருக்கும். எந்த ஸ்டாக்ஸ் பை பண்ண, எந்த ஸ்டாக்ஸ் சேல் பண்ணுங்கள், எதை பை பண்ணுங்கள், எதை சேல் பண்ணுங்கள், இப்படி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது கொடுத்துட்டு என்ன சொன்னால் ஒரு மாதத்தில் வந்து என்னென்னா கண்டிப்பாக அது ரெண்டுத்தில் என்ன ஒன்று சக்ஸஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க, பாதி பேர் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிட்டு பாதி பேர் விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ மிச்சம் இருக்கிறது 1000 பேர். ஓகேங்களா? ஸோ இந்த 1000 பேர் அடுத்த மாதத்துக்கும் இதே மாதிரி வேறு ஸ்டாக்ஸ்லேயோ வேறு இண்டெக்ஸ்லையோ பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்லையோ இதே மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதுலேயும் ஃபில்டர் ஆகிட்டு 500 பேர் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பிஸ்னஸ் பண்ணி மந்த்லி அவங்க earn பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதில் என்னென்னா 50 பேர் ஃபில்டர் ஆகிட்டு கிட்டத்தட்ட இருப்பாங்க 100 பேர் வந்து அவங்க அந்த மாதம் 10,000 ரூபாய் 5,000 ரூபாயில் ஒரு சில ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ என்னன்னா இவங்களுக்குலாம் சேலரி கொடுக்கணும், இல்லை இந்த 50 பேர் வேலை செய்கிறவங்களுக்கு சேலரி கொடுக்கணும் அவங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுனா உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு தான் அவங்க வந்து சேலரி கொடுக்க முடியும். ஓகேங்களா? இது வந்து டிப்ஸு கால்ஸோடைய பிஸ்னஸ். இது என்னுடைய சேனலில் வந்து நான் டிப்ஸு கால்ஸ் கொடுக்குறேன்னு எப்பவும் சொன்னதில்லை, சொல்ல போகிறதும் கிடையாது. இன்னும் ஏன் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, நான் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுறதுக்கு கூட என்னத்துக்கு நான் அதையும் நான் காப்பி ட்ரேடே பண்ண வேணான்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஓகேங்களா? இதில் வேறு டிப்ஸு கால்ஸ் எங்கேருந்து கொடுக்குறது நான். இப்போ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா என்னோட டெலிகிராம் சேனலில் நான் சென்ட் பண்ணியிருந்தோம். ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, ஒரு டார்கெட் ஹிட் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கு ரீசன் என்னென்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. இது வந்து ப்ராக்டிஸ், இது இந்த ஒரே நாளில் கற்றுக்க வேண்டிய விஷயம் கிடையாது. இது ரொம்ப லாங் ஜேர்னி இது. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் அனுபவம் வர தான் உங்களுக்கு வருமே தவிர ஒரே நாள் வந்து உங்களுக்கு ஒன்றும் வந்துட போகிறது கிடையாது.
ஓகேங்களா. இது வந்து ரிலையன்ஸ் பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, நல்லா பையிங் ப்ரெஷர் இருந்தது. ஸோ இந்த பக்கம் வந்து ரீடெஸ்ட் ஆகிட்டு மேலே போயிருக்கு. அது எப்படி ரீடெஸ்ட் ஆகிட்டு மேலே போயிருக்கு இங்கே கீழே வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து பேங்க் நிஃப்டி அது விஷயம் உங்களுக்கு ரேஷன் சொல்லியிருந்ததுலான்னு, அதாவது இந்த இடத்துல ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகும், கீழே போகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது 35,400 ப்ரைஸ் கீழே வரதுக்கான ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. மார்க்கெட் நல்லா பூம் ஆச்சு, இன்னும் மார்க் கன்சல்டேஷன் ஆகிருக்கு. வாங்க அதையும் சார்ட்லேயும் போய் பார்க்கலாம், லைவில் இப்போ ஓடிட்டு தான் இருக்குது. ஓகே, இது வந்து ரிலையன்ஸ் ரீடெஸ்ட் ஆச்சு. ரீடெஸ்ட்டுங்கிறது ஒரு பையிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆனால் நம்ம எஸ்எல் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இட்ஸ் ஓகே. சரி, அதுக்கப்புறம் பாருங்கள். ஓகே, ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் சொன்னேன் இல்லையா, ரிஜெக்ஷன் கீழே வந்துட்டு இருக்கு, டவுன்ஃபால் ஆகிட்டு இருக்கு. இப்போ ப்ரைஸ் இப்போவும் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்குது, சார்ட்டில் காமிக்கிறாருங்க. அப்புறம் வந்து இன்னொன்று ஒரு சேல் சைடு வியூ இருந்தது. இது கிராசிமில் வந்து சேல் சைடு வியூ இருந்தது. இந்த பக்கம் ரெசிஷன்ஸ் இருக்குது. ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆனால் சேல் பண்ணுங்கள், இன்னும் ரிஜெக்ட் ஆகலை. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ரீசன்ஸ் பிரேக் அவுட் ஆனால் பை பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் ஓகே பிரேக் அவுட் ஆகிடுச்சு நிறைய பேர் பை பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட எஸ்எல்லாம் ட்ரிகர் பண்ணுறது கீழே வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சைன் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அது வந்து ப்ரைஸ் கீழே வந்தது உங்களுக்கு. ஓகேங்களா, இது லேர்னிங் பர்பஸ். நான் சொல்கிறது லாங் ஜேர்னி, லேர்னிங் பர்பஸ். இது வந்து டிப்ஸு கால்ஸ் கிடையாது. இதை நம்பி டிப்ஸு கால்ஸுக்காக உங்கள் ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கிட்டேன், எனக்கு டிப்ஸு கால்ஸை கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு நான் சொன்னதே கிடையாது, சொல்லவும் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ என்னோடய சின்ன ஹம்லிங் ரிக்வஸ்ட், உங்களுக்கு கற்றுக்க முடியும், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள். இல்லை நிறைய டிப்ரெஷன் இருக்குது சார், என்னால் ட்ரேடிங் கற்றுக்க முடியாது, டிப்ஸு கால்ஸ் கொடுத்தா நான் என்னோடய லாஸ்லாம் ரிகவர் பண்ணிடுவேன், நிறைய லாஸ் ஆகிட்டு இருக்குது, எனக்கு லாஸ் ரிகவர் பண்ணேன்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் விட்டு வேறு பிஸ்னஸ் பண்ணுறது பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் டிப்ரெஷனில் இருப்பீங்க, ஃபுல்லு டிப்ரெஷனில் இருப்பீங்க. இந்த டிப்ரெஷனோட இந்த டிப்ஸு கால்ஸ் இவங்ககிட்ட போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா இது கொஞ்சம் நெஞ்சம் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்களா, அந்த பணமும் ஜீரோ ஆகிடும். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா ஒருவேளை அவங்க டிப்ஸு கால்ஸ் கொடுக்குறவங்க உண்மையாக கொடுத்தா கூட அந்த இப்போ வரேன் ஒரு நாள் வந்து ப்ராஃபிட் வரும், 2ஆம் நாள் வந்து லாஸ் வரும், 3ஆம் நாள் ப்ராஃபிட், 4ஆம் நாள் ப்ராஃபிட், 5ஆம் நாள் ப்ராஃபிட், 6ஆம் நாள் லாஸ். இந்த மாதிரி லாஸ் ப்ராஃபிட் வர சொல்ல அதை வந்து மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். அதுதான் மணி மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த மணி மேனேஜ்மெண்ட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா எந்த டிப்ஸு கால்ஸ் வாங்கி உங்களுக்கு யூஸ் கிடையாது. ஓகே, அதை புரிஞ்சுங்க. ஏன்னா அந்த டிப்ஸு கால்ஸ்ன்றத இப்போ நான் கூட கொடுக்கலாம். இப்போ நான் இந்த பேண்ட் சென்ட் பண்ணுறேன் இல்லைங்களா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீக்கு கூட பாருங்கள். இப்போது என்னது இது வந்து சார்ட் இப்போ போயிட்டு இருக்கு, சைட்வேஸ் தான் போயிட்டு இருக்குது, இன்னும் மார்க்கெட் கீழே வரல. என்னோடய வியூ வந்து கீழே வரணுமா இருந்தது, இன்னும் வரல. அதாவது கரெக்ஷனுக்காக கீழே வந்த மாதிரி அது அங்கேயே போல் மாதிரி போய்ட்டு ஃப்ளாக் பேட்டர்ன் பண்ணிட்டு அங்கேயே சஸ்டெயின் பண்ணி நின்றுது. என்னோடய வியூ தான் ஃப்ளாக் பேட்டர்ன் அட்லீஸ்ட் இது வரலாம் க்ரியேட் ஆகணும்னு இருந்தது. இந்த சப்போர்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த சப்போர்ட் வந்து இங்கேருந்து ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் வரும், அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுக்குன்னு பார்த்தா ஆக்சுவலி வந்து அங்கேயே இந்த பிரேக் அவுட் கொடுத்தா அப்போ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் உங்களுக்கு ஃபார்ம் ஆச்சு. அது உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்த பாருங்க லைவ் மார்க்கெட்டில் 1 மினிட்ல வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இங்கேருந்து பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் வச்சு அங்கேருந்து மேலே போயிட்டு இருக்குது. அதுலேயே உங்களுக்கு வெட்ஜ் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகிட்டு, அது உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். இது பாருங்கள், இதுவும் வெட்ஜ் பேட்டர்ன், சாரி இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. மேலே அப்பர் செட் பண்ண பிரேக் அவுட்கான வாய்ப்பு இருக்குது, கீழே டவுன் இந்த ஹெட்டு கட் ஆகிட்டுனா சேலுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சென்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, நம்ம விஷயத்துக்கு வரேன். நம்ம இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுறேன் இல்லைங்களா. இப்போ இதில் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ண சொல்ல என்ன இருக்குது, என்ட்ரி பேஜ் என்ன 1638. ஓகே, 1638. டார்கெட் பேஜ் என்ன 1631. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு எழுதலாம். நான் இப்போ என்னென்னு எழுதலாம், சேல் பிலோ அது என்னது 1638, டார்கெட்டு 1631, அப்புறம் எஸ்எல் வந்து 16 என்ன சொல்கிறது ஒரு 45 அப்படின்னு உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர் எழுதலாம். நான் இந்த மாதிரிலாம் நம்பர் எழுதிட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணுறதுக்காட்டி ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பாருங்கள், சரி இந்த மாதிரி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் இல்லையா, இதனால் உங்களுக்கு நீங்கள் என்ன கற்றுக்க முடியும் உங்களால்? நான் கற்றுக்கவே வேணாம் சார், எங்களுக்கு நான் கற்றுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை எங்களுக்கு அப்படின்னா வேணாம், நீங்கள் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா, ஏன்னா ப்ரைம் டெலிகிராம் சேனல்ன்றது வந்து 10 நாளோ 1 மாதமோ 2 மாதமோ வந்து ஷார்ட் டைமில் முடியறது கிடையாது. அது வந்து லைஃப் டைம் வந்து ஜேர்னி. அது அதில் கிட்டத்தட்ட நீங்கள் 2 வருஷமோ 3 வருஷமோ இருந்தால் தான் உங்களால் கற்றுக்க முடியும். மினிமம்னா கூட உங்களுக்கு 1 வருஷம் இருந்தால் தான் உங்களால் ஓரளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ண முடியும். அந்த 1 வருஷத்தில் நீங்கள் அவசரப்பட்டு எனக்கு நான் இமீடியட் என் லாஸ்லாம் ரிகவர் பண்ணணும், எனக்கு நிறைய பிரச்சனைங்க இருக்குது, ஃபேமிலியில் நிறைய பிரச்சனைங்க இருக்குது, எனக்கு இதில் மார்க்கெட்டில் ஆல்ரெடி 10 லட்சம் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன், எப்படியாவது உங்கள்கிட்ட வந்து நான் ரிகவர் பண்ணலான்னு பார்த்தா இதுலேயும் நீங்கள் வந்து சார்ட் போட்டு விட்றீங்க, எனக்கு சார்ட் எதுவும் புரியல அப்படின்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சார்ட் தான் 3 வருஷமாக சார்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கேன், புதுசாக ஒன்றும் போடல நான் சார்ட். அது ஓகேங்களா, சார்ட் வந்து லேர்னிங் பர்பஸ்க்காக போடுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணி கற்றுக்குங்க, இல்லை அப்படின்னா ஃப்ரீ டெலிகிராம் சேனலுக்கு அதே பார்த்துங்க. நீங்கள் அதுக்கு இப்போ ப்ரைமில் ஜாயின் பண்ணுறீங்க,
இப்போ ப்ரைமில் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு வெபினார் வீடியோ சென்ட் பண்ணுறேன்னா வெபினாரில் என்னென்ன விஷயம் நடக்குது, எங்கே பிரேக் அவுட்னா என்ன, எங்கே சேல் எங்கே பண்ணோம், எங்கே ஸ்டாப் லாஸ் இருக்குது, இப்படி நீங்கள் டிப்ஸு கால்ஸு கூட ஸ்டாப் லாஸ் கொடுத்துறீங்க. என்னென்னு தெரியாமல் ஸ்டாப் லாஸ் கொடுத்துறீங்க. ஆனால் இந்த இடத்துல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டாப் லாஸ் கொடுக்கணுன்னா நிறைய பேருக்கு வந்து கசக்குது. என்ன பண்ணுறது? ஓகே, புரியுதுங்களா நான் சொல்கிறது? இப்போது நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் இல்லைங்களா, டெலிகிராம் சேனல் சென்ட் பண்ணுறேன். இப்போ இந்த இதில் ஸ்டாப் லாஸ் கொடுங்கன்னு சொல்லி இந்த டார்கெட் வரலாம் வெயிட் பண்ணுங்கண்ணா. இங்கே விஷயம் தெரியுது இல்லைங்க, ஏன் டார்கெட் வந்தது, ஏன் ஸ்டாப் லாஸ் நடந்தது விஷயம் தெரியும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டெலிகிராம் சேனல் ரன் பண்ணால் இப்போ 1 மாதத்துல 2 மாதத்துல நான் வந்து டெலிகிராம் சேனல் ரன் பண்ணாமல் போகலாம். இல்லை 1 வருஷம் 2 வருஷம் மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணாமல் ஒருத்தர் எப்பவுமே சார்ந்து இருக்காதீங்க. நீங்களாக இருங்க. ஓகேங்களா? ஏன்னா உங்களை நிறைய ஏமாத்துறதுக்காக நிறைய பேர் யூடியூப்பில் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிங்க, ஜஸ்ட் ஒரு 3 மாதம் ஃப்ரீயாக தரேன், 1 மாதம் ஃப்ரீயாக தரேன், எவ்வளோ அட்ராக்ஷன் வேர்ட்ஸ்லாம் வந்து மார்க்கெட்டில் ரன்னிங் ஆகிட்டுருக்கு. ஸோ அது நம்பி ஏமாந்துடாதீங்க. என்னோடய சின்ன ரிக்வஸ்ட். இவ்வளோலாம் சொல்லி நான் டிப்ஸ் கால்ஸ் தான் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா உங்களுடைய விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல வரேன். என்ன அப்படின்னா, டிப்ஸ் கால்ஸு ரொம்பவும் நீங்கள் என்னென்னு தெரியாமல் ட்ரேட் பண்ணிக்கிறத விட இது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஓகேங்களா? டிப்ஸு கால்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். ஸோ டிப்ஸு கால்ஸ் எங்கேயும் போய்ட்டு ஏமாறாதீங்க. உங்களுக்கு ஒருவேளை ட்ரேடிங்கில் கற்றுக்க முடியல, எனக்கு ரொம்ப டிப்ரெஷன், டைம் இல்லை அப்படின்னா இந்த பிஸ்னஸ் விட்டு வேறு பிஸ்னஸ் பார்க்கலாம், தப்பே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு உங்களோட ஃபேமிலி முக்கியம். ஃபேமிலி ரன் பண்ணுறது விஷயம் எவ்வளோ முக்கியமான விஷயம் தெரியுங்களா? ஸோ இவ்வளோ டிப்ரெஷனோட வச்சு நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் அப்படி அப்ரோச் பண்ணுவீங்க. இப்போ அவங்க கொடுக்குற எல்லா டிப்ஸும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுதா? ஓகே, அப்படிலாம் கிடையாது. யாரும் 10 கால்ஸ் கொடுத்தாங்க 10 வந்து சக்ஸஸ் ஆகிறது போகிறது கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லேர்னிங் பண்ணுற விஷயம் உங்களுக்கு கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டவங்க என்னுடைய வீடியோக்கு லிங்க் கொடுக்கும் பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் 4 லிங்க் இருக்குது பாருங்கள். 4 லிங்க்கில் எந்த லிங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் வந்து ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது என்னுடைய நான் ஒன்றும் ஓனர் கிடையாது. ஓகேங்களா? அவங்க ப்ரோக்கர்ஸ். அவங்க யார் நான் சொன்னது அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங்லாம் அவங்க செப்பரேட்டாக ப்ரோக்கர்ஸ். நான் வந்து ட்ரேடர். உங்களுக்கு லிங்க் வேணால் வேணுமான் தான் லிங்க் கொடுத்துருக்கேன், தவிர நீங்கள் உங்ககிட்ட தான் ஓப்பன் பண்ண நான் ஓனர் அதுக்கு. ஓகேங்களா? நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணால் கூட நீங்கள் அங்கே தான் வர போகிறாங்க. அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு ஹெல்ப்பிங்காக இருக்குமே லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேனே தவிர நான் என்னோட லிங்க்கில் ஓப்பன் பண்ணிங்க நான் தான் ஓனர், நான் தான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? அது ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுங்க. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி லிங்க் தேடுறதுக்கு பதிலாக அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அவ்வளோதான், சிம்பிளாக. தவிர அது மொத்தம் நான் தான் ஓனர் அந்த லிங்க்குங்களாம் அப்படின்லாம் கிடையாது. அதுவும் ப்ரோக்கர்ஸ். அவங்க அந்த லிங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிறேன், அவ்வளோதான். அதுவும் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். நீங்கள் என்னோட அந்த லிங்க்லேருந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னோடய லிங்க்கில் ப்ரைம்லேயும் ஜாயின் பண்ணிக்கலான்றது ஒரு விஷயம், அவ்வளோதான். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.